எமது வாடிக்கையாளர் அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம். ரோடு ஷோ நடந்தது சம்பந்தமாக பாரத பிரதமர் நரேந்திர மோடிஜி அவர்களுக்கு உங்களுக்கு எல்லாம் தெரியும், தீவிரவாதிகள் அச்சுறுத்தல், பயங்கரவாதிகளுடைய அச்சுறுத்தல் என பல்வேறு வகையிலும் அவரை தாக்குவதற்கு குறிவைத்து கொண்டிருக்கிறார்கள். பல்வேறு காலகட்டங்களில் அந்த குறிவைத்து அவருடைய எண்ணம் ஈடேறாமல் இருந்ததுண்டு. அப்படி இருந்தும் தனது அந்த பிரச்சாரத்தை நாடு முழுக்க, அது தமிழகம் மட்டுமல்ல, இந்தியா மாநிலங்களான ஊபியாக இருக்கட்டும், மத்திய பிரதேசமாக இருக்கட்டும், ராஜஸ்தானாக இருக்கட்டும், தெலுங்கானாவாக இருக்கட்டும், எந்த மாநிலமாக இருந்தாலும் சரி, எங்கே தீவிரவாதிகள் நிறைந்திருந்தாலும் சரி, அந்த இடத்திலும் திறந்த வெளியில் ரோடு ஷோ நடத்தி மக்களை சந்தித்தார். உயிருக்கு பயப்படவில்லை, உயிர் போயிடுமே என்று பயந்து ஒதுங்கவில்லை. துணிச்சலோடு, ஒரு அர்ப்பணிப்பு உணர்வோடு இந்தியா முழுக்க ரோடு ஷோ நடத்தினார். அங்கே பெருமை இருந்தது. அவரை 3வது முறையாக மக்கள் பிரதமராக அந்த அதிகாரத்தில், அந்த ஆட்சியில் அமர்த்தினார்கள். ஆனால் இன்று நமது தமிழகத்தின் முதல்வர் மு.க. ஸ்டாலின் அவர்கள் ரோடு ஷோ நடத்தினார். பயங்கரவாதிகளும் தீவிரவாதிகளும் தேச துரோகிகளும் ஆதரவாக இருக்கக்கூடிய திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தலைவர் ரோடு ஷோ போவது ஒன்றும் சிறப்பில்லை, அங்கே தைரியமான ஒரு செயலும் என்றும் கூறுவதற்கில்லை. ஆக இந்த ரோடு ஷோவில் நடத்தி மக்களிடத்திலே பேர் பெறலாம், 2026இல் மீண்டும் ஆட்சி அதிகாரத்தில் பெற்றுவிடலாம் என்று திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தலைவரும் தமிழக முதல்வருமான ஸ்டாலின் நினைக்கிறார்கள். அது நிறைவேறாது. இந்த 4 ஆண்டுகள் ஆட்சியில் ஊழலே நிறைந்திருக்கிறதை தவிர மக்களுடைய கோரிக்கைகள் கிடப்பிலே கிடக்கிறது. இப்படி இருக்கையில் இவர் தமிழகத்தில் எத்தனை ரோடு ஷோ நடத்தினாலும் எதிர்காலம் இவரை அதிகாரத்தில் அமர்த்தாது என்பது இந்த நேரத்தில் பதிவு செய்து கொள்கிறேன். நன்றி, வணக்கம். பிடிச்சிருந்தால் ஷேர் செய்யவும், சப்ஸ்கிரைப் பண்ணவும். மீண்டும் நன்றி, வணக்கம்.